ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு விடுமுறை நாள், லீவு நாள் ஒன்று. ஸோ ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் கூட்டி பெருக்கி போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, பகலைக்கு என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். ஸோ நான் மார்க்கெட் போயிட்டு மீன், ஸோ நேற்று சிக்கன் சாப்பிட்டோம், சிக்கன் மீன்ஸ். ஸோ இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தேன். இந்த பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் மீன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இல்லையான்னு. பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன். ஒமானில் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் சலாலாவில். ஸோ இன்றைக்கி இந்த மீனை தான் கறி வைக்க போகிறேன். ஸோ மார்க்கெட்டில் மரவள்ளி கிடைச்சிது. மரவள்ளி ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்து மரவள்ளியும் கறி வச்சு, மரவள்ளி வெள்ளை கறி வச்சு மீன் கொஞ்சம் ஸ்பைஸியாக கறி வைக்க போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 700 பைசா. இது ஒரு கிலோ வந்து 700 பைசா. சாரி, ஒரு கிலோ வந்து 1 ரியால். ஸோ இது 700 பைசாவுக்கு இருக்குது இதில். ஸோ நல்லா ரெடி பண்ணிவிட்டு, எல்லா ஐட்டத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி. ஸோ நம்ம வீடியோ யாராவது முதல் வாட்டி பார்க்குறீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளோட கிச்சன்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்குது வியூஸ். ஸோ இது கரீஃப் காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு, நான் காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ சலாலாவில் யாராவது இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கரீஃப்னா என்னன்னு. பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி. ஸோ எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு என்ன மாதிரின்னு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மரவள்ளியை காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஒமானில் உள்ள மரவள்ளி கிழங்கு, ஒமானி சலாலாவில் உள்ளது. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொழுகிற டைம் போல். ஸோ இங்கேருந்து பார்த்தா விலங்கு தெரியும். அங்கே அந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் இருக்குது சுல்தான் குபுஸ் மஸ்க் இருக்குது, பெரிய மஸ்க் சலாலாவில். இப்போ வந்து 12:30 டைமு. ஸோ தொழுகிற டைம் நினைக்கிறேன். ஸோ அதான் அவங்களோட இது போட்டிருக்காங்க. கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் சமையலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை காட்டுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா ட்ரைபோர்டில் மொபைல் வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு வெட்டிடுவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், மரவள்ளி நல்லா இருக்குது. கிழங்கு நல்லா அவிஞ்சிருச்சுன்னா சரி. ஸோ நான் இப்போ ஒமானில் இருக்கிற கொஞ்ச நாள் தான், இது ஒரு 1 வீக் மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன். ஸோ ஊரில் போயிட்டு இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. வெளிநாட்டு வாழ்க்கையை சரி வராது தான், அதுதான் வந்து ஒமானில் இப்போ நான் இப்போ ஒரு 7 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ இந்த முறை வந்து 3 வருஷம் முடிஞ்சிட்டு இப்போ ஊருக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ போனால் நான் இந்த லைஃப்பை மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. இங்கேருந்து நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணுவேன். ஒமான் சலாலாங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம ஊர் மாதிரி தான். ஸோ என்ன பண்ண, நம்ம டெய்லி இங்கேயும் இருக்க இல்லாது. கரைப்புன்னு சொன்னாப்புல சரியான வெக்கையாக தான் இருக்கு. ஆனால் காலையில் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு,
இனி 20ஆம் தேதிக்கு பிறகு நல்ல மழை பெய்யும். ஸோ இங்கே நல்ல வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. நிறைய இடத்துக்கு நானும் போயிருக்கேன். நிறைய இடம் வீடியோ எடுத்து போட முடியல. இந்த டிக்டாக்ல போட்டிருக்கேன் நிறைய இது வீடியோஸ். ஸோ இங்கே மவுண்டன்ஸ், நல்ல நல்ல பிளேசஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் நான் மேபி எங்கே ஏதாவது போனால் பீச்சுக்கு போகணும்னு ரெடியாக இருக்குது. ஸோ அங்கே போனால் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. மர வழியை நல்லா வெட்டிட்டோம். நம்ம நல்லா கழுவிக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கறிக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக வெட்டியாச்சு. ஸோ நல்லா கழுவிட்டு இது தேவையான மசாலாலாம் போட்டு அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் மீனை வெட்ட வேண்டியதான். ஸோ அடுப்பில் வச்சாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மரவள்ளையும் வெட்டி போட்டு தண்ணி விட்டுருக்கு. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை போட்டு தக்காளி கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கேன். வெந்தயம் போட்டிருக்கு. ஸோ மஞ்சத்தூள், இந்த மெட்ராஸ் கறி பவுடர் இருக்குது, இது கொஞ்சம் போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்து வந்தோடனே ஸோ இது நான் மிளகாத்தூள் போடல, வெள்ளைக்கறி வைக்கிறதுனால. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா வெந்துடட்டும். ஸோ அடுப்பை நம்ம கொஞ்சம் லோ ஃபயரில் வச்சுட்டு அப்புறம் இது வெந்தோடனே நல்ல பால், கோகோனட் மில்க் பவுடர் இருக்குல்ல, ஸோ இதில் கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்ல பால் கொஞ்சம் கரைச்சி அதில் விட்டால் சரி. நம்ம அடுத்து ப்ராசஸ் மீனை வெட்டிக்கலாம். மீனை வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மரவள்ளி நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் உப்பெல்லாம் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காக இருக்குது. ஸோ அந்த கேப்பில் மீனே வெட்டிட்டேன். இந்த மீனில் ரொம்ப செல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாச்சு வெட்டுறது. ஸோ இந்த மீனுக்கு நல்லா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவணும் மீன். மீனில் அந்த ஸ்மெல் வராது. இதுக்கு நம்ம சீசனிங் பார்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகுத்தூள் கூட போடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா உப்பு போட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுருக்கு. இல்லை அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலர் நல்லா சீசன் பண்ணிட்டு அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ அதுக்கு நம்ம தேசிக்காய் கொஞ்சம், தேசி புளி கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுதான் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். ஸோ ஒரு தேசி புளியை விட்டுட்டு அரைப்புளி தான். ஏன்னா ஜஸ்ட் 3 மீன் தான் வெட்டினேன்.
ரைட். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வைக்கலாம். அப்போ தான் அது நல்லா மீன் நல்லா அந்த சீசனிங்கை நல்லா உறிஞ்சி எடுக்கும். அப்போ தான் கரெக்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம இந்த கார்பேஜை வீசிட்டு வந்துடலாம். கார்பேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன் டக்குன்னு. கார்பேஜை போட்டு ரைட், புது கார்பேஜ் போட்டாச்சு. இப்போ நம்ம மரவள்ளியை நல்லா வெந்துருச்சு. அப்படியே இறக்கிடலாம். அடுத்த அடுப்பு மாற்றிட்டு உப்பு காணது. வாவ், கொஞ்சம் உப்பு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவி பறக்க பறக்க. ரைட், அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம மீன் கறி வச்சுக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகும். ஸோ சமைக்க தெரியாது யாராவது இருந்தீங்கன்னா, வெளிநாட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சமைக்க பழகிடலாம். மீன் கறி வைக்கிற ப்ராசஸை காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி. நம்ம சட்டில் எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ அதுக்காக நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா காயணும். அவ்வளோதான். ஏன்னா நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலாம், எல்லாம் ஒன்றா, நான் எல்லாம் ஒன்றா போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ போட்டாச்சு. இது நல்லா, இது எல்லாமே நல்லா வதங்கணும், நல்லா பொன்னிறம் வதங்கணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு நல்லா காஞ்சோன்னு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, மிளகாத்தூள் போட்டுருக்குது, மஞ்சத்தூள், கறி பவுடர், அவ்வளோதான். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா மிளகாய் தூள் நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஏன்னா பச்சை டேஸ்ட் வராது. தண்ணி விட்டுக்கலாம். ரைட், இப்போ இந்த மீன் அப்படியே லேக்காக இதில் இறக்கலாம்.
ரைட். ஸோ ஃபிஷ் ரெட் கறி நல்ல இது கொதிச்சு வரதுட்டையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. யாராவது சலாலில் வந்து பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஐடியாஸ் இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது சமைச்சு சாப்பிட்றீங்களா இருந்தால் ஸோ இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள் மீன் கறியை இப்போதான் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இங்கே மரவள்ளி கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி என்ன சாப்பிட தான் இருக்குது. ஸோ கைஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் டாடா பை பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி வந்திருக்கேன். ஏன்னா சமையல் முடிச்சுட்டு குழியில் போட்டாச்சு. குழியில் போட்டு இப்போ சமைச்சாச்சு தானே. அதை எப்படி அதை சாப்பிட்டு காட்டணும், இல்லாட்டி அது பெரிய குறையாக போயிடும். ஸோ இங்கே பாருங்கள் சாரி, ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ அதனால ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். சுட சோறு இங்கே இருக்க வரேன். இது ரைட். ஒன் மினிட். ஓகே, இப்போ ரைஸை போட்டுக்கலாம். ரைட், இப்போ மரவள்ளி போட்டுக்கலாம். ஓ ரைட். மீன் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி இருந்தது. ஸோ இந்த கரண்டி தான் மீன் எடுக்க சூப்பர். ரைட். இதில் நேற்று பண்ண சிக்கன், இது நேற்று ஃப்ரை பண்ண சிக்கன் விங்ஸ் ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் மிச்சம் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். பீஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் போட்டு ரைட் பிறகு வலிக்கலாம். இப்போ என்ன சாப்பிடுவோம் வரேன். ஸோ திஸ் இஸ் லஞ்ச். மீன் கறி, மரவள்ளி கறி, இங்கே நம்ம நேற்று மிஞ்சமான சிக்கன் இருக்கு. ஓகே, ரைட் வச்சலாம். ஸோ இங்கே லேப் இருக்கு, அதை தள்ளி வச்சுட்டு படம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கேப்பில் தான் சமைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியுது சரியான சூடாக இருக்கு. இது மரவள்ளியோட நல்லா பெனஞ்சி சூடு. இன்னும் மீன் கொஞ்சம் உப்புலாம் சேரணும். வேணும்னா மீன் கொஞ்சம் நைட்டுக்கு சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தானே வச்சது. சுட சுட பசிக்கிறதுக்கும் சூப்பர். ஸோ இந்த மரவள்ளிக்கிழங்கு ரொம்ப நாளே பிறகு இங்கே வந்து சாப்பிடவே இல்லை, ரொம்ப நாள் சாப்பிடவே இல்லை. இங்கே வந்து சாப்பிடவே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஆமாம் இல்லை, வீட்டில் இருக்கக்குள்ள சாப்பிட்றது தான். மறுபடியும் நல்லா நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ம். ம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை காட்டணும்னு தோணுச்சு, தான் மறுபடியும் வீடியோ எடுத்தேன். சரி, ஓகே, நான் அதை சாப்பிட்டு முடிய போகிறேன் எல்லாத்தையும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நாளைக்கு எப்படி இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ எடுத்தால் வெளியில் போனால் அது நாளைக்கு டியூட்டி போகணும். சரி, ஓகே, பாய் பாய்.